சிம்ம ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழ்வு மங்களகரமான விஸ்வாவசு வருடம், தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம். அதாவது உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய காலம். அதாவது இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள். அதாவது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே 8 நாள் தான் வாஸ்து நாள் வரும். இந்த மாதம் 10ஆம் தேதி வாஸ்து நாள், கிரக ஆரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் 17ஆம் தேதி அட்சய திருதியை, தங்கம் வாங்குவதற்கும் கௌரி அம்பாள் பூஜை வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள். சித்திரை மாதம் 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. அதாவது சித்திரகுப்த பூஜை அல்லது அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம் 29ஆம் தேதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஒரு வருட காலம் மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை குரு பெயர்ச்சி பலன்களாக தனியாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த சித்திரை மாதத்தை சித்திரை அப்பன் தெருவில் நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம். இந்த சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான். இந்த சிவபெருமானுக்கு இந்த சித்திரை மாதத்திலே திருவிழாக்கள் நடக்கும். சித்திரை அப்பன் சிவபெருமான் வீதி உலா அருள்பாலிப்பார் அனைவருக்கும். அதனால சித்திரை அப்பன் திருவிழா நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி குழந்தை பிறப்பு சம்பந்தமாக எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த மாதம்தான் நவகிரகத்தில் புதன் பிறந்தது, சித்திரை மாதம்தான். ராமானுஜர் பிறந்தது இந்த சித்திரை மாதம்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் பிறந்தது சித்திரை மாதம் தான். ஒருவர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் பெரியாளாக இருக்கணும் அப்படின்னாலும் சூரியனோட அருள் வேணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அரசியலில் பெரியாளாக இருக்கணும், சூரியனோட அருள் வேணும். அதே போல் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் பெரியாளாக இருக்கணும்னாலும் சூரியனோட அருள் வேணும். அப்படிப்பட்ட சூரியனுடைய சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு அக்னி நட்சத்திர தோஷம் ஆரம்பமாகும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா சுபகாரியத்தை விளக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம், அதுவும் 9ஆம் இடத்துல, தந்தை ஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில், தொலைதூர பயணம். அதே போல் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல தந்தை கிரகம் சூரியன், தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம், அந்த ஸ்தானத்தில் போய் உச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பித்தாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒருவருடைய ராசிநாதன் வலிமை அடையும் பொழுது எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய அவயோக தசை நடந்தாலும் அந்த எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அப்போ ராசிநாதன் இந்த மாதம் உச்சமாகிறதுனால எதையும் துணிஞ்சி செய்யக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் சேரக்கூடிய அமைப்பு, தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்பு, உயர்கல்வியால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, அந்த கல்விக்கு ஏற்ப வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட் விசா முயற்சிப்பவர்களுக்கு உடனடியாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோகத்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா ராசிநாதன் உச்சம், கோடியில் ஒருவனுக்கு ராசி உச்சத்திலேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ராசிநாதன் உச்சம். அதுவும் 9ஆம் இடம் திரிகோண ஸ்தானத்தில் 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 9ஆம் இடத்துல சூரியன் உங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கக்கூடிய சிறப்பான மாதம் சித்திரை மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் எல்லாத்தையும் சூரியனை கண்ட பணி போல விளக்கி கொடுக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார் உங்கள் பாக்கியஸ்தானத்தில். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். ஏன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களால் அவருக்கு மட்டும் பிரச்சனை இருக்கும். மற்றபடி எல்லாமே நன்மைகளாகவும் பாசிட்டிவாகவும் செயல்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குதானம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், 2க்கும் 11க்கும் உடைய புதன் 8ஆம் இடத்திலே நீச்சமாகி நீச்ச வக்கரமாக இருக்கிறார். நீசபங்க ராஜயோகமாக இருக்கிறார். அதாவது வக்கரம் முடிஞ்சிருச்சு, நீசபங்க ராஜயோகமாக இருக்கிறார். 2க்கும் 11க்கும் உடையவர். 2க்கும் 11க்கும் உடையவர் 8ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கார் அப்படின்னா குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கல ஒரு சில தடை தாமதம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடங்கிறது திடீர் நன்மை அல்லது திடீர் நஷ்டம். அப்போ 2-8 சம்மந்தப்படுதுன்னா திடீர் தனலாபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 11-8ம் அதேமாரி சம்மந்தப்படுது. 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. ஆக 11ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கும் பொழுது மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு
3ஆம் இடத்து அதிபதி. 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3க்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 8ல இருக்கார், ஆனா உச்சமா இருக்கிறார். உச்சம் பெற்றவர்களுக்கு மறைவே கிடையாது. அப்பன்னா 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மைகளே அதிக அளவில் நடைபெறும். 10ஆம் இடத்து அதிபதி 8ல இருக்கார் அப்படிங்கும் பொழுது தொழிலில் போட்டி பொறாமைகள் இருக்கும், தொழில் போட்டிகள் இருக்கும். தொழிலில் வந்து ஒரு சில இடையூறுகளை சில பேர் விளைவிப்பாங்க, அதில் கவனமாக இருக்கணும். இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இளைய சகோதரர்கிட்ட ஏதாவது வந்தால் பேச்சு கொடுத்தா கூட அப்படியே ஒதுங்கி போகிறது தான் சிறப்பு. இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து யாராவது போடுறாங்க, இப்போ கேட்குறாங்க, இல்லை ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா அந்த கையெழுத்தை நல்லா கவனித்து படித்து கையெழுத்து போடணும். கையெழுத்து விஷயத்தில் மாட்டக்கூடாது, அது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையே 3-10 கூடிய சுக்கிரன் 8ல் உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத நன்மையே குறிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதியுமாகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ல் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்காருன்னா தாயாருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறார், தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடங்கிறது செலவு ஸ்தானம், அதாவது விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் இல்லையா. அப்போ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். ஏன்னா 9ஆம் இடம் ஒரு தொலைதூர பயணம், 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு. அப்போனா கண்டிப்பாக மறைந்து வாழ்தல். அப்போனா வெளிநாடு சம்பந்தமாக விசா, பாஸ்போர்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உடனடியாக அது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 4ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்காருன்னா வாகனம் 4ஆம் இடம். அப்போ வாகனத்தில் ஒரு சில செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சில பழுது அல்லது வாகனத்தை வந்து இல்லைன்னா புதுசாக வாகனம் வாங்குறது, இல்லைன்னா உங்கள் வாகனத்தை போட்டுட்டு புது வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி வாகனம் சம்பந்தமான செலவுகள் இருக்கும். வீடு நிலம் சம்பந்தமான செலவுகள் இருக்கும். தாயாருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தந்தையுடைய மருத்துவ செலவு செய்யக்கூடிய அமைப்பும் செலவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனால் நீச்சமாக இருக்கிறதுனால முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாதம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு போகும்போது இந்த 4க்கும் 9க்குடைய செவ்வாய் நீச்சத்துடைய தோஷம் நீங்கியும் வலுவான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வீடு சம்பந்தமான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பாக மிக அற்புதமான பலன்களையே தர இருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனியே இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் இந்த ராசிநாதன் உச்சமாகிறார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே போதும். அந்த எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் அனைத்து தோஷங்களும் நீங்க பெற்று அதாவது சுபிட்சம் எதை எடுத்தாலும் வெற்றி, அதாவது அதிர்ஷ்டம், பாக்கியம், நன்மை, துணை, பாக்கியம், அதிர்ஷ்டம், துணை புரியக்கூடிய அமைப்பு. பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் இல்லையா. அதிர்ஷ்டத்தால், அதாவது முன் செய்த கர்ம வினையால், அதாவது முன் செய்த ஒரு நல்ல செயலால், அந்த கர்மன்னா ஒன்றும் இல்லை செயல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நல்ல செயலால் அது அந்த பாக்கியமாக வந்து இந்த மாதம் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத நன்மையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதம் சித்திரை மாதம் உங்கள் ராசிநாதம் உச்சமிடுவதால் உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.